இந்த செர்ரி தக்காளி செடியெலாம் கொஞ்சம் நிமித்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி பண்ணி விட்டேன். கீழே தொங்கின்னு கிடந்ததெல்லாம் எடுத்து கொஞ்சம் நேராக நிற்க வச்சேன். இங்கே பாருங்கள், கையோட ஒரு கிளை மட்டும் வந்துடுச்சு, உடச்சிக்கிச்சு. இதில் பாருங்கள், உடச்ச கிளையில் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த செடி வந்து வித்தியாசமான இலை இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து இந்த இதை போட்டதில்லை. ஆனால் கத்திரின்னு தான் நான் விதை திருவிழாவில் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி கூட இந்த இலைலாம் கொஞ்சம் தண்டுலாம் கருப்பாக அந்த தலை நான் பிளாக் சில்லியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இன்றைக்கி வந்து பார்க்குறேன், இங்கே பாருங்கள், தொப்பி மாதிரி நல்லா மூடிக்கின்னு இருக்குது பாருங்கள். இதுதான் தொப்பி கத்திரி. இப்போ தான் எனக்கு தெரியுது. இலைலாம் இதில் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. நல்லா இப்போ இலையெல்லாம் பறித்து போட்டேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. அடியில் இந்த இலையெல்லாம் நல்லா நிறைய இது மாதிரி உடச்சி போட்டேன். இந்த முட்டைக்கோஸ் செடியெலாம் நிறைய சைடில் நிறைய இலை விட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் கீழே இருக்க இலையெல்லாம் கட் பண்ணி போட்டால் மேலே துளிர் வரும்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் உடச்சி போட்டுக்கிறேன். இவ்வளோ முட்டைக்கோஸ் இலைங்களை இன்றைக்கி வந்து நான் பறித்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நான் மார்க்கெட்டில் பார்த்தது தான் முட்டைக்கோஸ் வெட்டும்போது. இப்போ தான் இங்கே நேரில் வீட்டில் பார்க்குறேன். இந்த கொத்தரங்காய் செடி வந்து இந்த தக்காளி செடி கூடலாம் கலந்து இது வந்து அதுக்கு நடுவில் போய்ட்டு அது இதுக்கு நடுவில் வந்து தொங்கிக்கணும் அப்படி இருந்துச்சு. வர்றப்பெல்லாம் பார்த்து ஒரு வேலையை முடிகிற வேலை செஞ்சுட்டு தான் போகிறோம். அப்படியும் வந்து இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் நேரம் அந்த தலை எல்லாத்தையும் பிரித்து எடுத்து விட்டு குச்சியெல்லாம் எடுத்து கட்டி இந்த மாதிரி கட்டி விட்றோம். ஒரே வகையான செடியெலாம் ஒன்றா வச்சா நல்லது அப்படின்ற தலை எல்லாத்தையும் இந்த கொத்தரங்காய் செடியெலாம் எடுத்து ஒன்றா ஒரே இடத்துல கட்டிக்கிறேன். அதேமாதிரி இந்த மஞ்சள் செடியெலாம் இவ்வளோ தூரம் நீட்டாக வளர்ந்து இந்த பக்கம் இருக்காது. அந்த கத்திரி செடியை மறைச்சின்னு வந்துச்சு. அதனால் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் நீட்டிக்கு இருந்ததெல்லாம் இப்போ வெட்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த கருணக்கிழங்கு செடி இதில் வந்து நிறைய முளைஞ்சிருந்துச்சு. நிறைய இது முளைஞ்சி இதெல்லாம் காஞ்சி போயிருந்துச்சு. காஞ்சதுக்கெலாம் எதுக்கு சத்து போகணும்னு சொல்லிட்டு இதையும் உடச்சி எடுத்துக்கணும். இது வந்து பாருங்கள், ஒரு பெரிய இது இருக்குது. நம்ம செடியை விட்டு கவனிக்கணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கம்பளி பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் இதெல்லாம் தெரியுது. இல்லைன்னா இலையெல்லாம் இதை அரிச்சிடுவோம். முதல்ல நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இலையெல்லாம் அப்படியே சுட்டின்னு வெறும் வெள்ளைப்பூச்சியாக இருக்குது. நிறைய வெள்ளைப்பூச்சி இருக்குது. அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். மருந்து அடிக்கணும். வேப்ப முன்னாக்கெலாம் இப்போ போடணும். பாருங்கள், இந்த இதிலலாம் வந்து இந்த டேபிள் ரோஸ் வச்சுருந்தேன். மண்கலவை கலந்தேன் இன்றைக்கி. அதனால் வந்து புது மண்கலவை நிரப்பிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு இப்போ புது மண்கலவை நிரப்பிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேலே வந்து இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த வாய் பக்கம், அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து இதை வச்சுக்கிறேன். சரி, இந்த குட்டி பானையில் ஒரு ஹோல் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து மண்கலவை நிரப்பிக்கலாம். டேபிள் ரோஸில் பூ பூத்திருக்க செடியெலாம் நல்லா கலர் தெரியுது. அதனால் இதை வந்து முதல்ல எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ரெண்டு நட்டுக்கிறேன். எல்லாத்துலேயும் ரெண்டு நட்டுக்கிறேன். இந்த தண்டு, சில தண்டு வந்து இப்படி பச்சையாக இருக்குது, சில தண்டு வந்து இந்த கலரில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து எல்லாத்துலேயும் மாற்றி நட்டுக்கிறேன். சரி, ஒரே செடியில் வேறு பூ பூக்கும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அதுமாதிரி ஒன்றுத்துலேயும் வெள்ளை வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு நட்டுக்கிறேன். இன்றைக்கி பழைய பிளாஸ்டிக் வைக்கிற கடைக்கு போயிட்டு இது மாதிரி 3 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒன்று வந்து நல்ல பாக்ஸு, 2 வந்து கொஞ்சம் உடஞ்ச பாக்ஸு. கொஞ்சம் உடஞ்சிருக்குது. இது மாதிரி 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த க்ரோ பேக்லாம் வாங்கினா வந்து ஓரத்தில் மண்ணெல்லாம் இது பண்ண முடியல. கொஞ்சம் இதுனா கொஞ்சம் வாங்கிறதுக்கு காலத்துக்கும் கிடக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் வந்து மண் நிரப்பிக்கலாம். இந்த பாக்ஸு நேற்று வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னோம். இதை வந்து இப்போ மண் கலவையெல்லாம் கலந்து தேவையான பொருளாக எல்லாத்தையும் கலந்து இதெல்லாம் நிரப்புறோம். ஏதாவது ஒரு காய் செடி ஏதாவது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பெட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், அதே மாதிரி இதுலேயும் மண் நிரப்பிக்கிறோம். இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி க்ரோ பேக் வாங்கினா கொஞ்சம் மண்ணெலாம் கலக்க எடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு. இந்த இடத்தெல்லாம் வந்து கிழிஞ்சிடுச்சு. இந்த இடத்தெல்லாம் கிழிஞ்சிடுச்சு. அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு. இன்றைக்கி மாடிக்கு போயிட்டு இந்த கருவேப்பிலையெல்லாம் பறிச்சுன்னு வந்தோம். அன்னன்னைக்கு தேவைக்கு அன்னன்னைக்கு பறிச்சிக்குவேன். இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தேவை. எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள். எல்லாமே இவ்வளோ நீட்டு தான். கொஞ்சம் வாடி போயிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு பறிச்சு. இங்கே பாருங்கள், நாட்டு கொத்தமல்லி நீட்டே இவ்வளோ தான் தொங்குது பாருங்கள். நிற்க கூட முடியல, தோண்டு போகுது பாருங்கள். இவ்வளோ தான் பறித்தேன்.
விவசாய கொத்தமல்லினா நல்லா இவ்வளோ நீட்டு வரும். ஆனால் இது பாருங்கள், இவ்வளோ தான் மொத்தத்துக்கே நீட்டு. இன்னும் சமையலுக்கு 3 பச்சை மிளகா பறிச்சுன்னு வந்தோம். இது வந்து இந்த மாதிரி டைப்பில் தக்காளி இருக்குது. பியர் டொமேட்டோ ஏற்கனவே 2-3 பழுத்துச்சு. இப்போ இது பழுத்துருக்கு பாருங்கள். நல்லா பல்பு எரியுமே, இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பல்பு சுற்றிட்டே போகும் இப்படி அந்த மாதிரி இருக்குது பாருங்கள்.